கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை ஆண்டை தொடர்ந்து திருத்தந்தை இந்த ஆண்டை புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய ஆண்டாக அறிவித்திருக்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவே இந்த பூமியில் நடமாடியவர் என்று வரலாற்று அறிஞர்கள் பலர் நமக்கு கற்பிக்கிறார்கள். ஆகவே தான் இந்த சிலுவை பாதையில் ஏன் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்வையும் நாம் இணைத்து தியானிக்க கூடாது என்ற ஒரு சிந்தனையில் இந்த திரு சிலுவை பாதையை நாம் மேற்கொள்கிறோம். இந்த திருச்சிலுவை பாதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானிக்கிற வேளையில் அசிசியாரை போன்று நாமும் எப்படி அந்த சிலுவை பாடுகளோடு நம்மை இணைத்துக் கொள்ளலாம் என்று தியானிப்போம். நம் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை எடுத்துக்கொள்வோம். வாருங்கள், மூவொரு இறைவனின் பெயரால் இந்த சிலுவை பாதையை துவங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். முதலாம் நிலை, இயேசுவை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டது போலவே புனித பிரான்சிஸ் அசிசியாரும் அவருடைய துறவற வாழ்க்கையை துவங்கும் பொழுது எல்லாரும் அவரை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். அவரை பற்றி இல்லாததை பொல்லாததை எல்லாம் பேசினார்கள். ஆனால் அவர் ஒருபோதும் இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். நாமும் நல்லவைகளை செய்யும் பொழுது இந்த உலகம் நம்மை அநியாயமாக தீர்ப்பிடலாம். ஒருபோதும் இந்த தீர்ப்புகள் நன்மையிலிருந்து நம்மை பிரித்து விடக்கூடாது. ஜெபிக்கலாமா? அநியாயமாக தீர்ப்பிடப்பட்ட ஆண்டவரே, நாங்கள் அநியாயமாக தீர்ப்பிடப்படும் பொழுது உம்மை போலவே எங்களையும் இந்த உலகத்துக்காகவும் உமக்காகவும் அர்ப்பணிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் நாள்தோறும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இதை நமக்கு கற்றுத்தருகிறார். இதைத்தான் புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அவர் துறவற வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவை போலவே வாழ வேண்டும் என்று ஆசித்த பொழுது இந்த உலகம் சிலுவைகளால் அவர் வாழ்க்கையை நிறைத்தது. ஒருபோதும் அவர் துன்பங்களிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. துன்பங்களை தூய்மை அடைகிற வழியாக அவர் ஏற்றுக்கொண்டு புனிதத்தில் உயர்ந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வின் சிலுவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நிச்சயம் நாமும் புனிதத்தின் உச்சத்தை அடையலாம். ஜெபிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் தினசரி வாழ்க்கையின் சிலுவைகளை ஏற்றுக்கொள்ளவும் அதனால் புனிதம் அடையவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மூன்றாம் நிலை, இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார். என் வலிமை ஓடு போல் காய்ந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவுதான் சிலுவை வாழ்வை வாழ வேண்டும் என்று ஆசித்தாலும்
மனிதனாக அவர் துன்பங்கள் பட வேண்டியது இருந்தது. அந்த துன்பங்கள் எல்லாம் அவரை கீழே தள்ளியது. அதே போலதான் அசிசியாரனுடைய வாழ்க்கையிலும் அவர் எவ்வளவுதான் இயேசுவைப் போலவே வாழ வேண்டும் என்று ஆசித்தாலும் இந்த உலக மக்கள் அவரை அழுத்த அழுத்த பல நேரங்களில் அவரும் சோர்வடைந்தார். ஆயினும் அந்த சிலுவையின் பாதையிலிருந்து அவர் விலகவே இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களையும் பல அழுத்தங்கள் அழுத்தலாம். இந்த உலகத்தினுடைய சுமைகள் உங்களை அழுத்தலாம். கவலைப்படாதீர்கள். நம்மோடு நம் ஆண்டவர் இருக்கிறார். நம் துன்பங்களை அறிந்து கொள்கிறார். அவரே நம் வலிமையை மீண்டும் நமக்கு அளிக்கிறார். ஜெபிக்கலாமா? கீழே விழுந்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நான் கீழே விழும் பொழுதெல்லாம் என்னை உயர்த்த எழுந்தருளி வாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 4ஆம் நிலை. இயேசு தனது தாயாரை சந்திக்கிறார். பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உன்னுடைய இதயத்தையும் ஒரு வாள் ஊடுருவும். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் பாதையில் சந்திக்கும் பொழுது அந்த தேவத்தாயின் பிரசன்னம் ஆண்டவர் இயேசுவுக்கு ஆறுதலை தந்திருக்கும். இதைத்தான் புனித அசிசியாரனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அவருக்கு எப்பொழுதெல்லாம் மனசோர்வு ஏற்பட்டதோ அப்பொழுதெல்லாம் போர்ச்சுகலாவில் இருக்கிற தேவத்தாயினுடைய சன்னிதானத்தில்தான், ஆலயத்தில்தான் அவர் தன்னையே அர்ப்பணித்து ஜெபிப்பார். அன்னையின் பிரசன்னம் அவருக்கு ஆறுதலாய் இருந்தது என்று எழுதுகிறார். பிரியமான என் சகோதர சகோதரிகள், நம்முடைய வாழ்க்கை சூழல்களில் நாமும் நம் அன்னை மரியாளில் நல் ஆறுதலை கண்டடையலாம் என்று ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஜெபிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அன்னை மரியாளினுடைய வருகை உம்முடைய சிலுவையின் பாதையில் உமக்கு ஆறுதலாய் இருந்தது போலவே எங்களுடைய துன்ப வேளைகளிலும் எங்கள் அன்னை எங்களுக்காக மன்றாட அருள்வீராக. ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 5ஆம் நிலை. இயேசு சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கின்றார். ஒருவர் மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ளுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாரத்தை சுமக்க முடியாமல் கஷ்டப்பட்ட பொழுது சீமியோன் உதவினார். அதே போலதான் புனித அசிசியாரும் அவருடைய துறவற பழுகளை சுமக்க முடியாமல் கஷ்டப்பட்ட பொழுது பல இளைஞர்கள் அவருக்கு உதவி செய்ய அவருடைய சபையில் இணைந்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நல்லதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு உதவி வரும். எங்கேருந்து வருவார்கள், எங்கேருந்து உதவி வரும் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் உதவியை நம் சகோதர சகோதரிகள் மூலம் நிச்சயம் அனுப்பி வைப்பார் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு நினைவூட்டுகின்றன. ஜெபிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சிமியோன் உமக்கு உதவியது போலவே எங்கள் துயரங்கள், எங்கள் வேதனையின் நேரங்களில் எங்களுக்கென்று பல சிமியோன்களை அனுப்பி வைத்தருளும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில்
புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆறாம் நிலை. இயேசுவின் திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே தான் வெரோனிகா அம்மாள் இயேசுவின் காயப்பட்ட முகத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு உதவியது போல புனித அசிசியாரும் தொழுநோயாளர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசுவின் காயப்பட்ட முகத்தை அங்கு பார்த்தார். நம்மை சூழ்ந்திருக்கும் ஜனங்களினுடைய வேதனை, கண்ணீர், கவலைகளை பார்க்கும் பொழுது இயேசுவின் காயப்பட்ட முகம் நமக்கு தெரிகிறதா? தெரியவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் தாமே நம் ஞான கண்களை திறந்தருள வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எளியவர்களை, துன்புற்றவர்களை வேதனையில் பார்க்கும் பொழுதெல்லாம் உம்முடைய திருமுகத்தை அவர்களில் பார்க்க எங்களுக்கு ஞான கண்களை திறந்தருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஏழாம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். நல்லவர் 7 முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக விழுந்தாலும் அவருடைய லட்சிய பாதையிலிருந்து அவர் தொய்வடையவில்லை. அந்த லட்சிய பாதையை அவர் கைவிடவில்லை. அவர் எழுந்து நடந்தார். அதே போலதான் புனித அசிசியாரும். அவருக்கு இல்லாத நோய் இல்லை, அவருக்கு இல்லாத பிரச்சனை இல்லை. உடல்ல அத்தனை பிரச்சனைகள், அத்தனை வேதனைகள், அத்தனை அழுத்தங்கள். ஆனாலும் அவர் நற்செய்தி அறிவிப்பை ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. நல்லது செய்யும் பொழுது சில பிரச்சனைகள் வரலாம், தொல்லைகள் வரலாம், நம்ம சூழ்ந்து இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தலாம். கவலைப்படாதீங்க. நன்மை செய்வதை ஒருபோதும் கைவிடாதீர்கள். நமக்கு முன்மாதிரியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஜெபிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, துன்பங்கள், துயரங்கள், நோய்கள் எங்களை துவண்டு போகச் செய்யும் பொழுதெல்லாம் நீரே எங்களுக்கு முன்மாதிரியாய் ஆறுதலாய் இருந்தருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். எட்டாம் நிலை. இயேசு யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்கின்றார். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் மாதருக்கு கூறினார். புனித அசிசியாருடைய வாழ்க்கையிலும் இதைத்தான் அவர் செய்வதை பார்க்கிறோம். அவர் உணர்ச்சிகளுக்கும் உணர்வு பூர்வமான பேச்சுகளுக்கும் அதிக இடம் கொடுக்கல. மனமாற்றத்தையே அவருடைய துறவற பாதையினுடைய முன்னோடியாக அவர் வைத்திருந்தார். மனமாற்றம். பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த சிலுவை பாதை செய்கிற வேலைகள் எல்லாம் பல நேரங்களில் மக்கள் உணர்ச்சி பூர்வமாக அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், கதறுகிறார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இதனால ஆண்டவர் பிரியப்படுவது இல்லை. இது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவதில்லை. ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது உண்மையான மனமாற்றம். அத்தகைய மனமாற்றத்துக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து செல்ல மன்றாடலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த தவக்காலத்திலும் இந்த சிலுவை பாதையிலும் நாங்கள் வெறும் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மட்டும் இடம் கொடாமல் உண்மையான மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
ஏனெனில் புனித பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர். 9ஆம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். கத்தி கத்தி களைத்து போனேன், தொண்டையும் வறண்டு போயிற்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொல்கத்தாவை அடைந்து விட்டார், ஆயினும் 3வது முறையாக விழுந்து விட்டார். நம்முடைய இலக்கை நெருங்கி செல்லுகின்ற பொழுது அந்த நேரத்திலும் பல வீழ்ச்சிகள் வரும். இதைத்தான் புனித அசிசியாருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையின் இறுதியில் துன்பத்துக்கு மேல் துன்பம், துன்பத்துக்கு மேல் துன்பம். ஆனால் அவர் கிறிஸ்துவை மட்டும் கைவிடவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் நம் இலக்கை அடைகிறதுக்கு முன்னாடி இத்தகைய துன்பங்கள் வரலாம். ஒருபோதும் கிறிஸ்துவை கைவிடாதிருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் சக்திகள் எல்லாம் எங்களுக்கு உதவவில்லை என்று நாங்கள் நினைத்து துவண்டு போய் கிடக்கும் பொழுதும் மீண்டும் எங்களை எழுப்ப, எங்களை உயர்த்த எழுந்தருளி வாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு எதுதான் சொந்தம் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் பாருங்க, கொல்கொதாவுக்கு வந்த உடனே அவருடைய ஆடைகளை கூட அவர்கள் களைகிறார்கள். ஒன்றும் இல்லாதவராய் நிராயுதபாணியாக ஆண்டவர் இயேசு நிற்கிறார். ஆனால் அசிசியாருடைய வாழ்க்கையில் பாருங்க, அவருக்கு எல்லாம் சொந்தமாக இருந்தது, யாரும் அதை அவர்கிட்ட இருந்து பறிக்கல. ஆனால் எதுவுமே எனக்கு வேண்டாம், இயேசு போதும்னு எல்லாத்தையும் தூக்கி களைஞ்சிட்டு போறார். ஆமாம், நிர்வாணமாக கிறிஸ்துவுக்கு சேவையாற்ற போகிறேன் என்று போனார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்று எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக திறப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்காக எதை இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம், ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விலை உயர்ந்த முத்தாக உம்மை நாங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு இந்த உலகத்தினுடைய எந்த ஆசைகளும் எங்களை உம்மிடமிருந்து பறிக்காதபடி, பிரிக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். என் உடம்பில் உள்ள தழும்புகளே நான் கிறிஸ்துவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். உங்களுக்கு தெரியுமா, புனித அசிசியார் கூட அதே காயங்களில் தன்னுடைய உடலில் அவர் தரித்து கொண்டார். ஆண்டவர் இதை ஒரு புது கிருபையாக அவருக்கு தந்திருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு கூட ஆசை வரலாம், எனக்கு ஏன் அந்த காயங்கள் வரக்கூடாது? அது அவ்வளவு எளிதானவை அல்ல. வெளிப்புறமான காயங்களை தேடுகிற நாம் கிறிஸ்துவை உள்ளார்ந்த காயங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டவரே, எங்கள் தினசரி வாழ்க்கையில் ஏழை எளியவர்களோடு எங்களை அறிந்து கொண்டு உமது காயங்களை எங்கள் இதயங்களில் சுமக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில்
புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் இறக்கிறார். தந்தையே, உம் கைகளில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிர்வாணமாக இந்த வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் தன் ஆவியை ஒப்படைத்தது போலவே புனித அசிசியாரும் நிர்வாணமாக திருப்பாடல் 142 பாடிக்கொண்டே தன் வாழ்க்கையை ஆண்டவருடைய கையில் ஒப்படைத்தார் என்று வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இறந்த பிறகு எதை கொண்டு செல்ல போகிறோம்? எதை கொண்டு செல்ல போகிறோம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த மரண நாளுக்காக அடிக்கடி ஆண்டவரிடம் மன்றாட கற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் இறுதி நாளில் எங்கள் புண்ணியங்களும் பேர் பலன்களும் தான் எங்களை பின்தொடரும் என்பதை நாங்கள் என்றும் நினைவில் வைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இந்த உலக பற்றுகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு உமது உண்மை சீடர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவருடைய பார்வையில் மிக மிக மதிப்புக்கு உரியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடலை தேவதாயினுடைய மடியில் வைத்து இறைமக்கள் வணங்கியது போலவே புனித அசிசியாருடைய பிரேத உடலையும் அசிசியல் அடக்கம் செய்து இன்று அளவும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே செல்வதுண்டு. என்ன அதிசயம் தெரியுமா? அவங்க அசிசியார்கிட்ட ஜெபிக்க மட்டும் போறதில்ல, நல்ல பாவ சங்கீதத்தை செய்யவும் அங்கேதான் செல்கிறார்கள். ஆம் சகோதர சகோதரிகளே, மக்கள் நம் மறைவுக்கு பின் நம்மை நினைத்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவிடம் வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அத்தகைய ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும். நம்மை அல்ல, கிறிஸ்துவை அவர்கள் நினைவு கூற வேண்டும், அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். அத்தகைய ஒரு வாழ்வும் மரணமும் நமக்கு அமைய மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மரித்த பின்னும் உமக்கு சாட்சியாக வாழ எனக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே தான் இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். அவர் இந்த பூமியில் நடமாடும் பொழுது பலருக்கு நற்செய்தி அறிவித்தார். ஆனால் மீட்பு எப்போ வந்தது தெரியுமா? அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகுதான். அதே போலதான் புனித அசிசியாரும் பலருக்கு நற்செய்தி அறிவித்தார். ஆனா இந்த உலக மாந்தர் அவரை எப்போ அழிந்து கொண்டாங்க தெரியுமா? அவருடைய சமாதானத்தின் செய்தி, அமைதியின் செய்தி உலகம் எப்போ போச்சு தெரியுமா? அவருடைய மரணத்துக்கு பிறகுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய மரணத்துக்கு பின்பும் ஆண்டவரால் நம்மை பயன்படுத்த முடியும். மரணம் என்பது ஒரு முடிவில்லை, அது ஒரு புதிய துவக்கம். அதை நினைவில் வைத்திருப்போம். மரணத்துக்கு பின்பும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மையே அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் மரணத்துக்கு பின்பும் என் நினைவுகள் உமக்கு பணி புரியட்டும், உமக்கு சாட்சியாக நிற்கட்டும். அருள் புரியும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை பாதையில் நாம் தியானித்தது போல புனித அசிசியார் எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளோடு தன் வாழ்க்கையை இணைத்து வாழ்ந்தாரோ, அதுபோல நம்மாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ முடியும். முயற்சிப்போம். தொடர்ந்து அசிசியாரை போலவே நாமும் ஒரு புனிதராகவே இந்த உலகத்தில் வாழ்ந்திட உங்களை வாழ்த்துகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீதும் உங்கள் குடும்பங்களிலும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே.